எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த துறையை மிக சிறப்பாக வழிநடத்தி ஒரே லைன் தான் சார். சார் ஒரு லைன் அவ்வளவுதான். இல்ல போதும் சார் ஒரே லைன். இல்ல போதுங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. போதுங்க. யூ ஷுட் ஹேவ் சம் கம்பேஷன் ஆன் என்ன நடக்குதுன்னு பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. இதுங்க திருப்பி இப்போதான் சிறப்பு திட்டத்துறைக்கு அவர் போனா எப்போ முடிக்கிறது? அது உட்காருங்க. எங்களுடைய சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த துறையை மிக சிறப்பாக வழிநடத்தி ஒரே லைன் தான் சார். சார் ஒரு லைன் அவ்வளவுதான். இல்ல போதும் சார் ஒரே லைன். இல்ல போதுங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. போதுங்க. யூ ஷுட் ஹேவ் சம் கம்பேஷன் ஆன் என்ன நடக்குதுன்னு பண்ணி தெரிஞ்சுக்க முடியாது. உட்காருங்க. இதுங்க திருப்பி இப்போதான் சிறப்பு திட்டத்துறைக்கு அவர் போனா எப்போ முடிக்கிறது? அது உட்காருங்க. சொல்லிட்டோம். இல்ல மாண்புமிகு மின்துறை அமைச்சர் சொல்லிட்டேன். உங்களை அனுப்புறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் நன்றி சொல்லி முடிங்க. நீங்க முடிங்க. உட்காருங்க. ஒரே வரி இறுதியாக மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் 2,47,000 கோடி என்று பல்வேறு காலகட்டங்களை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் 1,59,000 கோடியாக இருந்தது. ஒரு ஆண்டுக்கு 15,000 கோடி வட்டி கட்டி அந்த கடன் சுமை அதிகரித்திருக்கின்றன. ஒரே ஒரு கேள்வி மட்டும் இறுதியாக, தாவேக அரசில் 5 ஆண்டுகள் மின்வாரியத்தில் கடனே வாங்க மாட்டீர்களா? கடன் அதிகரிக்காதா? புதிய திட்டங்களுக்கு அரசு நிதிகளை கொடுக்குமா? அல்லது முதலமைச்சரிடத்தில் நிதிகளை கேட்டு மின்வாரியத்தினுடைய கடன் சுமை ஏறாமல் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்களா என்பதை மட்டும் இந்த பேரவைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு, தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது திராவிட மாடல் ஆட்சியில் மக்களுக்கு மின்வெட்டில்லாத மாநிலமாக, விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வழங்கிய அரசாக திராவிட மாடல் அரசை நடத்தியவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த பேரவைக்கு தெரிவித்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.